பிபி மாத்திரை சாப்பிட்டாரு அதனால செத்து போயிட்டாரு அப்படின்னு எங்கேயாவது ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கோங்களா? ஆனா அதுவே இவருக்கு பிபி இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க, மாத்திரை எடுத்துக்க சொன்னாங்க. ஆனா நான் மாத்திரை எல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் உணவுலயே கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வந்த வதந்தியை நம்பி மாத்திரை சாப்பிடல, நொடி பொழுதுல, அதாவது இப்படிங்கிறக்குள்ள மயக்கமாயிட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். கேட்டா சிறுமூளை வெடிச்சிருச்சு, எப்ப நினைவு வரும்னு சொல்ல முடியாதுன்னாங்க. 2 வருஷமா ஹாஸ்பிட்டல்லயே வச்சிருந்தோம், கடனை வாங்கணும், ஒட்டுமொத்த குடும்பத்தோட பொருளாதாரமும் நிலை குலைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு அவரையும் காப்பாற்ற முடியல, அந்த குடும்பத்தையும் காக்க முடியலங்கிற கதைகளை கேட்கிறோமா இல்லையா? அப்ப இனிமேலும் பிபிங்கிறது ஒரு நோயே கிடையாது. பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், நம்ம உடல்ல எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும் அப்படிங்கிற வதந்திகளை படிச்சு நம்புறதுக்கு முன்னாடி உங்க வீட்டை ஒரு தடவை திரும்பி பாருங்க. மனைவிய பாருங்க, இல்ல பெண்ணா இருந்தா கணவனை பாருங்க, உங்க குழந்தைகளை நினைச்சு பாருங்க. நீங்க நொடியில மயக்கமாயிரலாம், ஆனா நீங்க மயக்கமான பிறகு உங்களை 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அவங்க மருத்துவமனையில வச்சு பராமரிக்கிறதுக்கு அந்த குடும்பமே நொடிஞ்சு போயிடுது. அப்படி நொடிச்சு போன குடும்பத்தை விட்டுட்டு நீங்களும் செத்து போயிடுறீங்க. அவங்களோட நிலையை நினைச்சு பாருங்க. இனியும் பிபி சர்க்கரைக்கு மாத்திரை எடுக்க தேவையில்லை அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னா, நோ ஐ ஷுட் டேக் அப்படிங்கிற பதில சொல்லுங்க.